வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2ஏக்கான வேக்கன்சி ரெக்ரூட்மெண்ட் ப்ளஸ் கட் ஆஃப் இதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 2026க்கான வேக்கன்சி குரூப் 2 2ஏக்கு எவ்வளோ வரும், ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கட் ஆஃப்லாம் இப்போ சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் ஆஃபுங்கிறது நாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. இப்போது 5000 வேக்கன்சி வருது அப்படின்னா, அந்த 5000 அந்த கடைசி வேக்கன்சி என்ன மார்க்கில் ஃபில் ஆகுதோ அதுதான் கட் ஆஃப். சரிங்களா? கட் ஆஃபுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டை வச்சு கடைசி வேக்கன்சி எது ஃபில் ஆகுதோ, இப்போ ஓசியில் வந்து 1000 வேக்கன்சி இருக்குதுன்னு வைங்களேன், ஓசிக்கு 310 வேக்கன்சி தருவாங்க. அதில் அந்த 310வது வேக்கன்சி ஃபில் ஆகுது இல்லைங்களா, அதுதான் ஓசியோட கட் ஆஃப். பிசிக்கு 265 வேக்கன்சி தருவாங்க. அந்த 265வது வேக்கன்சி ஃபில் ஆகுது இல்லைங்களா, அதுதான் கட் ஆஃப். அதே மாதிரி தான் பிசிஎம்முக்கு 35 வேக்கன்சி தருவாங்க. அந்த 35வது வேக்கன்சி ஃபில் ஆகிற மார்க்கு தான் பிசிஎம்மோட கட் ஆஃபு. எம்பிசிக்கு 200 வேக்கன்சி தருவாங்க. அந்த 200வது வேக்கன்சி எங்கே ஃபில் ஆகுது, எந்த மார்க்கில் ஃபில் ஆகுதோ அதுதான் எம்பிசியோட கட் ஆஃபு. அப்புறம் எஸ்சிக்கு அதே மாதிரி தான், எஸ்சிஏக்கு அதே மாதிரி தான், எஸ்டிக்கு அதே மாதிரி தான். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓசி எந்த மார்க்கில் முடியுதோ அந்த மார்க்கில் இருந்து தான் பிசி, எம்பிசி, எஸ்சி 3 ஸ்டார்ட் ஆகும். பிசி முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிசிஎம் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி தான் எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் எஸ்சிஏ ஸ்டார்ட் ஆகும், எஸ்டி ஸ்டார்ட் ஆகும். நான் இந்த கட் ஆஃபுங்கிறத காமனாக ஒரு தனி வீடியோவாக போடுறேன். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும், குரூப் 2 2ஏக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 இல்லை 18 கிளியராக இருந்தால் போதும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்கிறது ஒரு 2-3 ஜாபுக்கு தான் வந்து வரும்னு நினைக்கிறேன். சப் ரெஜிஸ்டரு, ஃபாரஸ்டரு, அப்புறம் ப்ராபபேஷன் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர், இதுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஏஜ் லிமிட் இருக்கும். மற்றது எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் கிடையாது. சரிங்களா? ஓசியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் 18 கம்ப்ளீட் ஆகிருந்தாக்க ஓகே தான். ஓசிக்கு வந்து ஹையஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து 32. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட். சரிங்களா? ஓகே, குரூப் 2 டிபார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அடுத்து பார்த்திங்கன்னா சப் ரெஜிஸ்டர் கிரேடு 2, அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராபபேஷன் ஆஃபீஸர், அப்புறம் ஃபாரஸ்டர், அதுக்கு அடுத்து அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இதெல்லாமே வந்து குரூப் 2ல் வந்துடும். சரிங்களா? குரூப் 2ஏவை பொறுத்த வரைக்கும் முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, அடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர், அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 கிரேடு 3. சரிங்களா? அடுத்து அசிஸ்டண்ட்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு 36 டிபார்ட்மெண்ட்டுக்குமான அசிஸ்டண்ட்டு. சரிங்களா? குரூப் 4க்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இங்கே வந்து டைரெக்டாக அசிஸ்டண்ட்டு. சரிங்களா? குரூப் 2ஏக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு வந்து லெவல் 18. சம்பளம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆவரேஜாக ஒரு 45 to 50 வரும். சரிங்களா? குரூப் 2ஏக்கு 35லேருந்து 40க்குள்ளே வரும். சரிங்களா? அடுத்ததாக சிலபஸ் உங்களுக்கே தெரியும். தமிழில் 100 மார்க்கு, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 100 மார்க்கு, மேக்ஸில் 25 மார்க்கு, ஜிஎஸில் 75 மார்க்கு. சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க்கு. சிலபஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதெல்லாமே நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் ப்ரீஃபாக பார்ப்போம். இந்த சிலபஸ்ஸு, புக்கு, எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணி படிக்கிறது, இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்தடுத்து வர வீடியோக்களில். இப்போ நம்ம வந்து வேக்கன்சி பார்த்துருவோம். சரிங்களா? வேக்கன்சி வந்து இந்த தடவை கண்டிப்பாக குரூப் 2ஏக்கு 4000 to 5000 வேக்கன்சி வரும். குரூப் 2ஏக்கு. சரிங்களா? 2ஏக்கு 4000 to 5000 வேக்கன்சி. குரூப் 2க்கு மினிமம் 1000லேருந்து 1500 வரைக்கும் வரும். அதாவது ரெண்டுக்கும் சேர்த்து 5000லேருந்து 6500 வரைக்கும் வேக்கன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கன்ஃபார்மாக இது வந்து இந்த டவுட்டாக குத்துமதிப்பா, சரிங்களா, ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க. நியர்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிற வேக்கன்சி தான் இது. மினிமம் குரூப் 2 2ஏக்கு சேர்த்து 4000 + 1000 5000லேருந்து 6500 வேக்கன்சி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மினிமம் வேக்கன்சி 5000 தான். அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் வரும். இப்போ மினிமம் வேக்கன்சி 5000. சரிங்களா? அடுத்து கட் ஆஃப் பார்த்திங்கன்னா, இப்போது இது வந்து ஸ்க்ரீனிங்க்கு மட்டும், தட் மீன்ஸ் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3 இருக்குது. குரூப் 2ஏக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு. சரிங்களா? இதில் குரூப் 2க்கும் 2ஏக்கும் ப்ரிலிம்ஸு காமன். அடுத்து மெயின்ஸில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2 பேர்த்துக்குமே காமன் தான்.
மெயின்ஸு இது மட்டும்தான் மாறும். குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ், குரூப் 2ஏக்கு அப்ஜெக்டிவ். சரிங்களா? குரூப் 2க்கு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் 300 மார்க்குக்கு நடக்கும் மெயின்ஸ் எக்ஸாமு. குரூப் 2ஏக்கு மெயின்ஸ் எக்ஸாமு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். 150 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டினும் 50 மேக்ஸ் கொஸ்டினும் கேட்பாங்க. சரிங்களா? இது வந்து குரூப் 2ஏக்கு. ஓகே, கட் ஆஃப் பார்த்துருவோம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறேன். ப்ரிலிம்ஸில் 2022 குரூப் 2. சரிங்களா? அப்போ தான் வந்து நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 6150 வேக்கன்சி கிட்ட வந்தது. குரூப் 2க்கு ஒரு 116ம், குரூப் 2ஏக்கு ஒரு 5500. சரிங்களா? மொத்தமாக ஒரு 6151 வேக்கன்சி வந்தது. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து மொத்தமாக இதில் வந்து ப்ரிலிம்ஸிலிருந்து மெயின்ஸுக்கு 1:10 ரேஷியோவில் செலக்ட் பண்ணுவாங்க. குரூப் 1க்கு 1:20. சரிங்களா? குரூப் 2ஏக்கு 1:10, அதாவது ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ குரூப் 2022ல் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி 6150 வேக்கன்சி வந்தது. அதுக்கு பின்னாடி வந்தது எல்லாமே கம்மி தான். சரிங்களா? இந்த 6151 வேக்கன்சி வந்த அந்த ஒரு எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மட்டும் பார்த்திங்கன்னா 146+ வரைக்கும் வந்தது. அதுக்கு கீழே யாருக்குமே வேலை கிடைக்கல. ஸோ இந்த எக்ஸாமும் அப்படி தான் வரும். அந்த எக்ஸாமாவது சிலபஸ் மாற்றி நடந்த எக்ஸாமு. அப்போ யாருக்குமே எக்ஸாமை பற்றி ப்ராப்பராக தெரியாத ஒரு காரணத்தினால மேபி இவ்வளோ வந்திருக்கலாம். இந்த தடவை இவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா 6000 வேக்கன்சி வந்ததுன்னா 6000 × 10 போட்டிங்கன்னா 60000 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ 60000 பேர் மெயின்ஸுக்கு போகிறப்போ கண்டிப்பாக 140க்கு கீழேயே கூட வரும். சரிங்களா? ஒரு வேளை வேக்கன்சி கம்மியாச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். வேக்கன்சி அதிகமாச்சுன்னா கட் ஆஃப் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் வரும். சரிங்களா? அந்த 2022ல் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிலபஸ் மாற்றி இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. 2022ல் 6000 வேக்கன்சியோட. சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சிலபஸ் மாற்றினது, எக்ஸாமை ரெண்டையும் கம்பைன் பண்ணது, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே டென்ஷன் ஆகி படிக்காமல் ஓரளவுக்கு படித்து சுமாராக படித்து ரொம்ப நல்லா படித்ததுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான். மீதி எல்லாருமே வந்து இப்படி எல்லாம் மாற்றுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதை எல்லாம் எழுதுன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போது அந்த எக்ஸாமுக்கே வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 146+. சரிங்களா? 146 தான். இப்போது எல்லாருக்குமே எக்ஸாமோட நாலேஜ் இருக்குது, ப்ளஸ் லேட்டஸ்ட்டு சிலபஸ். அப்போ ஓல்டு புக்கு, நியூ புக்கு. சரிங்களா? அந்த மாதிரி பஞ்சாயத்தில் நிறைய ஓடிச்சு. இப்போது எல்லாத்துக்குமே தெரியும் நியூ புக்கு தான், நியூ சிலபஸ் தான், இப்படி தான் எக்ஸாமு, இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க் மேபி 180 கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் யாருக்குமே தெரியாது என்ன மார்க்குன்னு. எல்லாருக்குமே கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் தெரியும். மேபி ஃபஸ்ட்டு மார்க் 180 கூட இருக்கலாம். நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரிங்களா, ஓசியில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மினிமம் 160+ இருக்கணும். இல்லை கம்யூனிட்டி வைஸ் போகணும் அப்படின்னா கன்ஃபார்மாக 150 அண்ட் எபவ் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதுக்காக டார்கெட் வந்து 150 வச்சு படிக்காதீங்க. மினிமம் டார்கெட் ஒரு 160 வச்சு படிங்க. அப்போ தான் 150 வரும். சரிங்களா? நம்ம கடைசி மார்க் இதுதான், இந்த மார்க்குள்ளே வந்தால் போதும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. அதை விட ஒரு 10 மார்க்காவது சேர்த்து எடுக்கிறதுக்கு படிங்க. சரிங்களா? ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கேட்டுருவான். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கும் குரூப் 2ஏக்கும் சேம் சிலபஸ் தான். ஆனால் மார்க் மட்டும்தான் கம்மியாகும். சரிங்களா? அங்கே வந்து எல்லாமே டபுளாக கேட்டிருப்பான். ஏன்னா 200 கொஸ்டின், இங்கே வந்து பாதி தான். அப்படிங்கிறதுனால சயின்ஸில் எக்ஸாக்டாக 5 கொஸ்டின் தான் கேட்பான். ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின் தான். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் 10, பாலிட்டியில் 15, எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் 20, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ எக்கனாமியில் 20 கொஸ்டின். சரிங்களா? மொத்தம் 75 கொஸ்டின். மேக்ஸில் 25 கொஸ்டின். ஸோ நீங்கள் குரூப் 1 படிக்கிற அளவுக்கு தான் இதுவும் படிக்கணும். நீங்கள் குரூப் 1க்கும் இதுக்கும் நியர்லி ஈக்குவலான சிலபஸ் தான். என்ன இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் கரண்ட் அஃபேர் மட்டும் குரூப் 1ல் கேட்குற மாதிரி டஃப்பாக இங்கே கேட்க மாட்டோம், ஓரளவுக்கு கேட்பான். சரிங்களா? நீங்கள் டார்கெட் 115 முடிவு பண்ணிட்டீங்கன்னா தமிழ்லேயே 100 எடுத்துடலாம், மேக்ஸில் 25 எடுத்துடலாம். இது போக நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, பாலிட்டி, எக்கனாமி இது 3 படிச்சிங்கனாவே நீங்கள் 150 கிராஸ் பண்ணிடலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, ஜென்ரல் சயின்ஸு, ஜாகிரஃபி இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு போனீங்கன்னாவே நீங்கள் 160 எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. SRPIS அகாடமிக்காக நான் ராஜசேகரன். குரூப் 2 2ஏவை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி மினிமம்
5000லேருந்து 6500 வரைக்கும் வரலாம். கட் ஆஃப் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் 11th ஆகஸ்ட்டு, எக்ஸாம் 25 அக்டோபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.